அப்போஸ்தலர். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. பிரதான ஆசாரியன் அப்போஸ்தலர் மீது குற்றம் சுமத்துகிறான். அவனுக்கு பிரதியுத்தரம் கூறும் விதமாக பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலில் பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் எல்லோரையும் ஒரே ஆவியானவரே நிரப்பியிருக்கிறார். அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒரே கருத்தையே சொல்லுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தாரின் கட்டளைக்கு தாங்கள் ஏன் கீழ்ப்படியவில்லை என்பதற்கான காரணத்தை கூறி தங்களை நியாயப்படுத்துகிறார்கள். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்று தங்களுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ண வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கட்டளைக்கு அப்போஸ்தலர்கள் கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். பிரதான ஆசாரியர் அதற்கு தடையாக இருந்தாலும் அந்த தடையையும் மீறி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ண அப்போஸ்தலர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதற்காக ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை தண்டிக்கிறார்கள். கீழ்ப்படியாதவர்களை தண்டிப்பது தேவனுக்கு முன்பாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமை என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் இவர்களோ தேவனுடைய கட்டளை என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவர்களாக அப்போஸ்தலரை தண்டிக்கிறார்கள். மெய்யாகவே அப்போஸ்தலர்கள் எருசலேமில் தங்கள் போதகத்தினால் நிரப்பி இருக்கிறார்கள். இந்த போதகம் அப்போஸ்தலருடைய சுய போதகம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் போதகம். தம்முடைய நாமத்தை குறித்து எருசலேமில் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமை அவருடைய போதகத்தினால் நிரப்புகிறார்கள். இதில் தவறு ஒன்றும் இல்லை என்று அப்போஸ்தலர்கள் உறுதியாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய போதகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழி பிரதான ஆசாரியர் மீது வரும் என்றால் அதற்கு அப்போஸ்தலர்கள் பொறுப்பாக மாட்டார்கள். பிரதான ஆசாரியர் தாங்கள் செய்த பாவத்தின் பலனையே அனுபவிக்கிறார்கள். பிதாக்களின் தேவன், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பேதுருவும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரிடத்தில் நேருக்கு நேராக, அவர்களுடைய முகத்திற்கு நேராக அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்த பாவத்தை அவர்களிடத்தில் தைரியமாக எடுத்துச் சொல்லுகிறார்கள். நீங்கள் இயேசுவை மரத்தில் தூக்கி கொலை செய்தீர்கள் என்று பிரதான ஆசாரியர் இயேசுவுக்கு செய்ததை அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். பொதுவாக தவறு செய்கிற ஜனங்கள் தாங்கள் செய்த தவற்றை மற்றவர்கள் தங்களிடத்தில் சொல்லுவதை விரும்ப மாட்டார்கள். அதை பற்றி தங்கள் செவிகளால் கேட்கவும் பிரியப்பட மாட்டார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர்கள் பிரதான ஆசாரியர் செய்த தப்பிதங்களை அவர்களுக்கு சொல்லாமல் மறைத்து வைக்கவில்லை. சத்தியத்தை தைரியமாக அறிவிக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களை ஆசாரியர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதற்காக அவர்களுடைய பாவங்களை அவர்களிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது. பல சமயங்களில் பாவங்களை எடுத்துச் சொன்னால் அதை கேட்கிறவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து அவர்களுடைய பாவங்களை பற்றி பேசாமலேயே இருந்து விடுகிறோம். ஏதாவது காரணம் சொல்லுகிறோம். சாக்குப்போக்கு ஏதாவது சொல்லி பாவத்தை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுகிறோம். கர்த்தர் நமக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் ஊழியத்தை கொடுத்திருப்பார் என்றால் தயங்காமல் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்.
பாவத்தை பற்றி பேசினால் அதை கேட்கிறவர்கள் தாங்கிக் கொள்வார்களா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. அவர்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும். பாவத்தை உணர்த்தும் காலம் இப்போது வந்திருக்கிறது. பிரதான ஆசாரியர் இயேசுவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆனால் தேவனோ இயேசுவை உயர்த்தி கனம் பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பதனால் எது நியாயம் என்பதை பிரதான ஆசாரியரே தீர்மானம் பண்ண வேண்டும். தேவனுக்கு முன்பாக யார் பிரியமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் அவர்களே முடிவு பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்கிறவர்களா அல்லது கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு எதிர்த்து நின்று அவருடைய ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறவர்களா? இவர்களில் யார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்பதை பிரதான ஆசாரியர் தீர்மானம் பண்ண வேண்டும். பேதுருவும் அப்போஸ்தலரும் தேவனை பற்றி குறிப்பிடும்போது நம்முடைய பிதாக்களின் தேவன் என்று சொல்லுகிறார்கள். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய முற்பிதாக்களின் தேவனாக இருக்கிறார். அதே தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகவும் இருக்கிறார். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 4 விதங்களில் கனப்படுத்தி இருக்கிறார். அவையாவன: தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி இருக்கிறார், தேவன் இயேசு கிறிஸ்துவை தமது வலது கரத்தினாலே உயர்த்தி இருக்கிறார், தேவன் இயேசு கிறிஸ்துவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நியமித்திருக்கிறார், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார். யூத மார்க்கத்து தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆனால் தேவனோ இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவனை திரும்பவும் கொடுத்தார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். தேவனோ இயேசு கிறிஸ்துவுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் தங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறார்கள். தேவன் தமது வலது கரத்தினாலே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். யூதர்கள் இயேசுவை அவமானப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், முகத்திலே துப்பினார்கள். ஆனால் தேவனோ இயேசு கிறிஸ்துவை மகிமையினால் முடிசூட்டி இருக்கிறார். தேவன் கனப்படுத்தி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தாங்களும் கனப்படுத்துவது நீதியாக இருக்கிறது என்று அப்போஸ்தலர்கள் பிரதான ஆசாரியரிடம் எடுத்துச் சொல்லுகிறார்கள். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நியமித்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய அதிபதியாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை நம்முடைய ஜீவியத்திற்கு அதிபதியாகவும் ஆண்டவராகவும் அங்கீகரிக்கவில்லை என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிற்கு இரட்சகராக இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை ஆளுகை செய்யுமாறு இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் இயேசு நம்மை ரட்சிப்பார் என்றோ கனப்படுத்துவார் என்றோ எதிர்பார்க்க முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய பூரண ஆள் தத்துவத்தை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தில் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. நம்முடைய பாவத்தில் இருந்து நம்மை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் நற்செய்தியையும் பிரசங்கம் பண்ண வேண்டும். தேவனுடைய விசேஷித்த கிருபையும் சிலாக்கியமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே முதலாக கிடைத்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேலின் மூப்பர்களும் அதிகாரிகளும் அவர்களை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு அருளுகிற மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளாமல் அவற்றை ஏளனம் பண்ணக்கூடாது, புறக்கணித்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். இஸ்ரவேலர் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் அவர்களோ அதை பற்றி அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எப்போதுமே இணைந்திருக்கும். மனம் திரும்புதல் உண்டாகும் போது பாவ மன்னிப்பு உண்டாகும். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
இயேசு கிறிஸ்துவே இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறார். இதை அருளுவதற்காகவே தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருக்கிறார். நாம் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறவர். இது அவருடைய ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் கிருபாதார பலியினாலே நமக்கு நெருங்குண்ட ஆவி கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மனம் திரும்புதலை கொடுத்துவிட்டு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்காவிட்டால் அவர் தம்முடைய சொந்த கிரியையை மறுதலிப்பதாக ஆகிவிடும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இதுபோல முரண்பட்டு கிரியை நடப்பிக்கிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிரியை எப்போதும் ஒழுங்கும் கிரமமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கும். ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் ஷரத்துக்கள்: கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதல், தமது பாவ நிவாரண ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கிறிஸ்து உயர்த்தப்படுதல், மனம் திரும்புவதும் பாவ மன்னிப்பும். விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். மன்னிக்கப்படுவது இத்துடன் நின்றுவிடக்கூடாது. பாவத்தின் எல்லா வல்லமைகளும் அழிக்கப்பட வேண்டும். பாவத்தின் அசுத்தங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டும். பாவம் செய்ததினால் நமது உள்ளத்தில் காணப்படும் குற்ற உணர்வு மன்னிக்கப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலும் ரட்சிப்பின் சுவிசேஷம் விளக்கப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு வசன பகுதிகளும் ஒரே காரியத்தையே குறிப்பிடுகின்றன. இவ்விரண்டிலும் நாம் காணும் பொதுவான கருத்து என்னவெனில், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், சரீர உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் கிரியை வெளிப்படுதல், மனம் திரும்புதல், தேவனிடத்தில் விசுவாசம் என்பவையாகும். சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவை மரத்திலே தூக்கி கொலை செய்ததற்கும் தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பியதற்கும் தாங்கள் சாட்சிகளாக இருப்பதாக அப்போஸ்தலர்கள் அறிக்கை செய்கிறார்கள். தேவன் இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நியமித்திருப்பதற்கும் தேவன் தமது வலது கையினாலே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இருப்பதற்கும் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்திருப்பதற்கும் தாங்கள் சாட்சிகளாக இருப்பதாக அப்போஸ்தலர்கள் அறிக்கை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது என்று யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் அப்போஸ்தலரை கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காமல் அமைதியாக இருந்தால் தாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம் என்று அப்போஸ்தலர்கள் பிரதான ஆசாரியருக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். வழக்கு விசாரணையில் ஒரு வழக்கு விசாரிக்கப்படும் போது அது தொடர்பான சாட்சிகள் மௌனமாக இருக்கக்கூடாது. ஏனெனில் வழக்கின் தீர்ப்பு சாட்சிகளுடைய வாக்குமூலத்தை ஆதாரமாக வைத்தே வழங்கப்படும். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சங்கதிகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சங்கதிகளை குறித்து சாட்சியாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் இருந்து சாட்சிகளாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரோ இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகத்தில் இருந்து சாட்சியாக இருக்கிறார். தேவன் அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஆவியானவரின் கிரியைக்கு விரோதமாக அப்போஸ்தலரால் யுத்தம் பண்ண முடியாது. இவர்களால் ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கவும் முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார். கீழ்ப்படிதலுள்ள விசுவாசிகளுக்கு மாத்திரமே இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. தாங்கள் விசுவாசிக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக மாத்திரமல்ல, தாங்கள் விசுவாசிப்பதை தைரியமாக சாட்சியாக அறிவிப்பதற்கும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை அருளியிருக்கிறார். விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அமைதியாக அடக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய நாம மகிமைக்காக விசுவாசிகள் கிரியை நடப்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாய் சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார். ஆகையினால்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனுஷருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்பதை ஆலோசனை சங்கத்தாரே தீர்மானம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் அவர்களிடம் எடுத்துச் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தியங்களுக்கு அவருடைய அப்போஸ்தலர்கள் சாட்சியாக இருப்பது போன்று பரிசுத்த ஆவியானவரும் சாட்சியாக இருக்கிறார். சுவிசேஷகர்களால் பிரசங்கிக்கப்படும் தேவனுடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஆதி அப்போஸ்தலரிடம் இருந்ததை போன்று பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, நம்மிடத்தில் அவிசுவாசம் உள்ளது என்றே பொருள்.